ஸோ ஹாய் லிகிஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நம்ம வந்துட்டு ChatGPT வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மந்த்லி ஒரு 8K அரௌண்ட் 8K அந்த ரேஞ்சில் சம்பாதிக்கலாம். நான் மினிமமாக சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட்டிவாக ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மந்த்லேருந்தேன்றதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸாக இருக்குது. அதெல்லாம் நான் பின்வரும் வீடியோக்களில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போவோம். ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ChatGPT வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நம்ம வந்துட்டு காசு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எப்படி நான் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அப்லோடிங் இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் பத்தமான்னு தெரில அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு நான் அப்படி அப்லோட் பண்ணுறதே சொல்லி தந்துருக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோனிங்கன்னா, கண்டிப்பாக ராகுல் ப்ரோ வீடியோ போட்டார். அவர் போட்டதுக்கப்புறம் தான் நானும் போடுறேன். அவரோட வீடியோலாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் போடுறேன். ஏன்னா அவரோட வீடியோ பார்க்காத ஒரு 1000 பேரோ ஒரு 500 பேரோ என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல யூடியூபர் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலி இது என்னோடய சிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் தான் நான் வந்துட்டு இதில் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்துட்டு நம்பல ஆக்சுவலி இது எப்படா வியூஸ் போகணும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இதில் வந்துட்டு உண்மையிலே வியூஸ் போய் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு pictory.ai இதில் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 3 வீடியோஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா வேறு ஜிமெயில் அக்கௌண்ட் பண்ணணும். பெஸ்ட் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டே மாற்றி வேறு க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வெளியே நம்ம ஓப்பனாக வெளியே சொன்னாக்கா வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் இருக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு என்ன நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் அதுக்கு இருக்கக்கூடிய இதில். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது ChatGPT. ஸோ ChatGPTயை பற்றி சுத்தமாக தெரியாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா கூட அதுவும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ChatGPT நீங்கள் ChatGPT 4 டைப் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் ChatGPT வரும். அது வந்துட்டு ChatGPTக்கே டஃப் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம ChatGPT நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் டைப் பண்ணலாம், லிட்டரலாக என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன ஒரு கேட்டுக்கான ஒரு ஷார்ட்ஸ் நம்ம பேசிக்காக நம்மளோட நீஷ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காக எடுங்க. இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் பற்றி எடுப்பீங்கன்னா ஃபிட்னஸ்னு ஒரு நீஷ் எடுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி கேட்கணுன்னா, லைக் இப்போ டயட் பிளான்ஸ், இன்ட்ரெஸ்டிங் டயட் பிளான்ஸ் வேணால் டயட் பிளான்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் ஸ்கின்னி கைஸ், இல்லைனா டு கெட் டு லைக் இந்த வெயிட் லாஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அழகாக அதுவே கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பிளண்ட்டான டாபிக் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கேட்டுனா அது பாண்டு கொடுத்துட்டே போவோம். பட் இப்படி நம்ம கொடுக்கணுமானா நம்ம இப்படி கொடுத்தும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதை விட பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, அது என்னென்னு நான் பின்னாடியே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய நீஷ் செலக்ட் பண்ணலாம். இதுதான் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் நீங்கள் பண்ணுங்கள். பட் சீட்டு தட் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒரு நீஷ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் போகணும், நான் அதில் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது சொல்லணும்னா, இந்த சேனல் வந்துட்டு ஆக்சுவலி கேமிங் சேனலாக இருந்துச்சு. கேமிங் சேனல்லேருந்து இப்போ நான் வந்துட்டு வேறு ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இது ஹிட் ஆச்சுன்னா நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா நான் இன்னொரு ஐடியா இருக்குது, அந்த நீச்சில் நான் போவேன். ஸோ உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருங்க. ஸோ மாற்றிக்கிட்டு இருங்கன்னா, ஒரு வீடியோ நான் இது அப்படி மாற்றிக்கிட்டே போகாதீங்க. ஒரு 6 to 7 months ஒரு வீடியோ போட்டு பாருங்கள். இல்லை ஒரு 3 months ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் போட்டு பாருங்கள். அது போகலாம் அடுத்து மாற்றுங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக எப்படி சர்ச் பண்ணணும்னா, மேக் எ ஸ்கிரிப்ட் ஃபார் அப்படின்னு நீங்கள் போடுங்க. இல்லை கிவ் மீ எ ஸ்கிரிப்ட் ஃபார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உங்களுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு மேக் அ ஸ்கிரிப்ட் ஃபார் யூடியூப் வீடியோ ஆன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆன் இந்த கேட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வீடியோஸ் போடணும்லாம் இல்லை, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் தனியாக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். pictory.ai ஒரு சின்ன வெப்சைட், ஒரே ஒரு வெப்சைட் தான். இதுக்கேற்ற மாதிரி லைக் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ நானே என்ன பண்ணுறேன்னா, வீடியோ தனியாக ஓடிட்டுருக்கு, ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஆடியோவை கிளியராக கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏஐ இருக்குது. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஏஐஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சேனல்களை கொண்டு வருமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமான இது கிடைக்கும். ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ChatGPT எதுவுமே கிடையாது. கண்டென்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ண கூட நீங்கள் இப்போ ChatGPTயில் போய் அப்படியே சர்ச் பண்ணி பாருங்களேன். கிவ் மீ 5 கண்டென்ட் டாபிக்ஸ் ஃபார் மை நியூ யூடியூப் சேனல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கண்டென்ட் தரும். இல்லை நீங்கள் கிவ் மீ சம் நீஷஸ் ஃபார் மை யூடியூப் சேனல், அதுக்கும் ஒரு 4-5 நீஷ் தரும். ஸோ
ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ரெவல்யூஷன் தான் க்ரியேட் பண்ண போகுது ChatGPTன்றது. நான் வந்துட்டு இது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ChatGPT நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கும். 2-3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த அளவுக்கு பாப்பப் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த சான்ஸை கிராப் பண்ணிட்டீங்கன்னா யூல் பி ராக்கிங். இன்னும் ஒரு 1 year or 2 yearsலேயும் ChatGPT தான் வந்துட்டு மாஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த ப்ராம்ப்ட் தான் கற்றுக்கணும் ஃபஸ்ட் ChatGPT பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக் ஸ்கிரிப்ட்னு இல்லையா, எப்படி பக்காவாக கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குன்னு கூட கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹியர்ஸ் இஸ் ஸ்கிரிப்ட் ஃபார் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுது. அடுத்து என்னன்னா ஓப்பனிங் ஷார்ட்னு ஒன்று கொடுத்துருக்கு. அது என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ சொல்கிறான். அதாவது ஒரு கேட் வந்துட்டு க்யூட்டாக இருக்கிறத அது ஒரு க்ளோஸ்அப்பில் இருந்து ஒரு பேபி கேட் வர மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அது அவன் வந்துட்டு அழகாக அந்த லைக் எப்படி அந்த சினிமேட்டிக்காக இருக்கணுன்றதையும் அழகாக கொண்டு வரான். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்னு கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த வாய்ஸ் ஓவரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, அதுதான் நம்ம எப்படி பேசணும், அதாவது என்ன பேசணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, நீங்கள் pictory.ai போய்ட்டு இந்த வாய்ஸ் ஓவர்னு இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு லைக் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ நீங்கள் pictory.ai போனீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்துட்டு வீடியோஸும் வரும். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஸ்கிரிப்ட்டுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் அவனே தருவான். கேட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அவனே தருவான். நம்ம வந்துட்டு சிம்பிளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நான் வந்துட்டு எனக்கே லைக் நான் என்னோடய ஃபேஸ் காட்டுறதுக்கு நான் ரெடி தான் இருக்கேன். நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா, இதை விட பெஸ்ட் ஐடியா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் காட்டி போடுங்க. அது பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டுக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ண பாருங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு சுத்தமாக பேக்ரவுண்ட் மட்டமாக இருக்க போய் தான் நான் வந்துட்டு சுத்தமாக ஃபேஸ் காட்டாமல் இருக்கேன். பட் ஸ்டில் நான் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு நான் ஃபேஸ் காட்டி கூட போட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஃபேஸ் காட்டி போட வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பூம் இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் இருந்தாலும் உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எப்படி இருந்தாலும் பார்க்க தான் போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம லைக் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க யூடியூபர்ஸும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருப்பீங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சியோடு பண்ணிங்கனாக்கா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு ஒரு பேசேஜ் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணுறதுல ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொரு டவுட் வருமே, ப்ரோ நீ கம்ப்யூட்டரில் பண்ணுறேன், நான் எப்படி ப்ரோ ஃபோன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா, தட் கேனாட் பி ரீசன். வந்துட்டு லேப்டாப்புக்கும் ஃபோனுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதே ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக அவனே இதே தான் தருவான். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம். நான் சும்மா இது எப்படி சொல்கிறது, லேப்டாப் ஆகி ஒரு மாதம் தான் ஆகுது, சும்மா இதுக்காச்சும் யூஸ் பண்ணுமே தண்டமாக இருக்கேன்னு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடிக்கு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோனில் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. லேப்டாப் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எடிட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் லைக் சும்மா இருக்குதே தண்டத்துக்கு வாங்கி போட்டிருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் மொபைல்லே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெள்ளன்னு கூட நீங்கள் அதிலே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்கிரிப்ட் எடிட்டரில் போய்ட்டு இது மாதிரி நம்ம இது போடுறோம். ஸ்கிரிப்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் சொல்ல மாட்டேன். அங்கே லைனாக ஒரு 4 பாக்ஸ் காட்டியிருப்பான். pictory.ai நீங்கள் சைன் இன் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்கிரிப்ட் டு வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் வந்துருக்கும். நம்ம அதுக்குள்ளே போனாக்கா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதில் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணலாம். நம்ம இப்போ பண்ணுற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வாய்ஸும் க்ரியேட் பண்ணிடலாம். அவனே வந்துட்டு ரொபோட்டிக் வாய்ஸ் ரோபோட் மாதிரி இருக்காது, மனுஷன மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸும் கொடுத்துருவோம், கிளிப்ஸும் கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம அதை வச்சு நம்ம ஒரு வீடியோவாக கம்பைல் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்மளுடைய டார்கெட்டே. ஸோ இப்போ அதுக்கு தான் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோமா. நீங்கள் இந்த ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு எப்படி பண்ண சொல்கிறேன், டிப்பெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். என்ன பண்ணோன்னாக்கா, நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் பேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பேசிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நான் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். நம்ம சார்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னாக்கா, நீங்கள் எப்பவுமே எடுத்த உடனே ஹாயில் கைஸ் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஹாய் கைஸ் அப்படின்ற மாதிரியோ அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் வைக்காதீங்க. எடுத்த உடனே கண்டென்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் க்ரியேட்டர், நீங்கள் வந்து ஒரு வெயிட் கெயினுக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களா, ஒல்லியாக இருக்கிறதுனால எம்பராய்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே கண்டென்ட் போங்க. ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சின்ன சைக்காலஜி நான் எங்கேயோ பார்த்தனா படித்தனா என்னமோ தெரில. என்னன்னாக்கா, நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஒரு லைக் பொதுவாக பெரிய வீடியோஸோட ஷார்ட்ஸ்க்கு ஏன் வியூஸ் அதிகமாக போகுதுன்னா, அதை வந்துட்டு நிறைய பேர் ஒரு சின்ன ஷார்ட் ஒரு ½ அன் ஹவரில் நான் நிறைய கண்டென்ட் வந்துட்டு கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரஷ்ஷில் இருக்க பீப்புள் தான் வந்துட்டு ஷார்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹாய்னு நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண போது
அவங்களுக்கு லைக் வேணாம்ப்பா நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் வேறு போயிடலாம் அப்படின்னு மாதிரி போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பொறுமையாக ஃபார்மலாக போகிறத நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக எடுத்தோன்னே கண்டென்ட்குள்ளே போகிறது வந்துட்டு நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணால் தான் ஒரு வீடியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நான் உங்களுக்கு எப்படி வீடியோ வந்துட்டு ஒரு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், எப்படி வியூஸ் கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் 1.5 வருஷமாக யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 2-3 டிப்ஸை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ கொடுத்தோம், நம்ம எப்படி கொடுத்தோம்னா நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்தோம். என்ன ப்ரோ இது நம்ம வித்தியாசமாக இருக்குன்னா, நம்ம எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சீனாக வந்துட்டு அவனே எடுத்துக்கிட்டான். இது வந்துட்டு அந்த ஏஐ பண்ணுற ஒரு விஷயம். நம்ம எங்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சீன், ஒரு ஸ்கிரிப்டாக எப்படி சொல்கிற ஒருத்தர் மாற்றி பேசுகிற மாதிரி ஒரு 4 இதுவாக கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம அதையும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக வீடியோஸ் அவனே வந்துட்டு கொடுத்துருக்கான். என்ன பண்ணுவோம் அந்த வீடியோ அப்போ நம்ம அவ்வளோதான் நம்ம மாற்ற முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோஸும் நம்ம மாற்றிக்கலாம். அதுவும் மாற்ற முடியாதுலாம் இல்லை. நீங்கள் கீழே விஷுவல்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லெஃப்ட் சைடு நான் இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம லிட்டரலாக என்ன டாபிக் நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணி அது உங்களுக்கு எந்த வீடியோ பெஸ்ட்டாக படுதோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு காப்பிரைட் ஃப்ரீயான ஒரு விஷயம். நீங்கள் இதை யூஸ் பண்ணால் ப்ரோ இதை யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் கிடைக்காதா, இது யூஸ் பண்ணால் யாராவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீயான விஷயம் தான். இது எப்படி நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இதே இதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அவெஞ்சர்ஸோ ஒரு மாவலோ நான் ட்ரை ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வீடியோவே வரல. எந்த ஒரு அயன்மேன் வீடியோவோ ஸ்பைடர்மேன் வீடியோ எதுவுமே வரல. ஏன்னா ஏன்டா வரல அப்படின்னு யோசிப்பது தான். அது எல்லாமே மார்வல் கம்பெனி ஓன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம யூஸ் பண்ணாக்கா காப்பிரைட் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் தான். இதில் வந்துட்டு எதுவுமே பெய்டுக்கு காசு இருக்க மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணால் நம்ம காசு கேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியாதா, தமிழர்கள் நம்மளுக்கு தெரியாதா லூப் ஹோல்ஸ் என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்து நம்ம போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் ரைட் சைடு வந்து நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னா ரைட் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அங்கே வீடியோ பக்கத்துலேயே கீழே ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிவ்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்குது, இல்லை இது நல்லா இல்லை இப்படி தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஓவராலாக எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. நான் எல்லாம் ஓகே ப்ரோ இந்த வீடியோஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த கிளிப்ஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு வைடர் ஸ்க்ரீனில் காட்டுவோம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாக்கா, மொபைல் யூஸ் பண்ணாக்கா நீங்கள் லைக் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரில, நான் பெருசாக மொபைலில் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் மேலே இருக்க ஒரு ப்ரிவ்யூ பட்டன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்டாக பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகாக காட்டுறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு பேசிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு இந்த கிளிப்ஸ்லாம் தேவையில்லை, எனக்கு இது நல்லாவே இல்லை, ஆனால் யூடியூப்லேருந்து வேறு கிளிப்ஸ் எடுத்து போட்டுக்குவா, பட் எனக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் வேணுமே, எனக்கு இந்த வாய்ஸ்லாம் வேணுமே, நீங்கள் அதுவும் பண்ணலாம். நீங்கள் இதிலே போனீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் நம்ம உள்ளே போய் கிளிப்ஸ்லாம் சர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுலேயே அப்படின்னா மை அப்லோட்ஸில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் உங்களோட வீடியோஸ்ன்றது நீங்கள் வேறு ஃபீல்ட்லேருந்து வேறு பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வீடியோஸை அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த லைக் அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கட்டும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவே நீங்கள் மாடலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்கே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும். எனக்குலாம் அது ரொம்ப பெரிய ஒரு மைண்ட் ஃபக்காக ஃபீல் பண்ணிருப்பீங்க. வேணாண்டா யூடியூபே வேணாண்டா காண்டில் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்து நெக்கு போக்கா போடுங்க, எதுவும் பிரச்சனை வராத மாதிரி. ஸோ ப்ரிவியூலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்ஸ் இதெல்லாம் ஓகேப்பா நான் அவ்வளோதான் அப்படின்னு செட் ஆகிட்டேன்னதுக்கப்புறம் விஷுவல்ஸ்லாம் ஓகே, நான் அந்த வேர்டிங்ஸ்லாம் ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்னன்னாக்கா அந்த ஆடியோ, அந்த வாய்ஸ், அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு நீங்களாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு யாராச்சும் பேச வைக்கலாம். வேறு யாருன்னா அதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஒரு 4-5 ஏகப்பட்ட வாய்ஸஸ் இருக்கும். அந்த ஏகப்பட்ட வாய்ஸஸில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குமே ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான விஷயம். கரெக்டாக இந்த ஒரு கேட்டுன்றது ஒரு சாஃப்டான விஷயம். இது போய்ட்டு ரொம்ப மேஸ்குலனா ரொம்ப ரஃப்பான ஒருத்தரோட வாய்ஸ் வச்சோன்னா அது ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் வீடியோ போட்டிங்கன்னு வச்சோங்களேன், அதுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ரஃப்பான வாய்ஸ், ரொம்ப மேஸ்குலனாக அரகண்டான வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அட்ராக்ட் ஆகும். நானும் அப்படி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ மாடர்ன் மாஸ்குலினிட்டின்றது ஒரு எமர்ஜிங் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ
ஸோ நீங்கள் கிளிப்ஸ் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. நான் லைக் அதை சும்மா பார்த்துட்ருக்கேன் வேறு என்ன கிளிப்ஸ்லாம் இருக்குன்ட்டு. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்ரேட்னு மேலே பட்டன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கும். நீங்கள் அது ஜென்ரேட்லாம் போடனே பண்ணிடாதீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அப்லோட் வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பண்ணிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஓவர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் தனியாக வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோனில். இப்போ நான் இதை எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை தூக்கி நான் இதில் போடுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப தலை சுத்தலான வேலை. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னோடய வாய்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போகிறேன் அப்படின்னாக்கா லைக் அது வந்துட்டு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் நம்ம பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன், பாருங்கள். ஸோ இந்த வாய்ஸ் ஓவருக்குள்ளே பண்ணிங்கன்னா இருக்கு இல்லையா, ஸோ இங்கிலீஷ் யூஎஸ்ன்ற மாதிரி நிறைய வாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் யூஎஸ்ன்ற யூஎஸ் இங்கிலீஷை விட இந்தியன் இங்கிலீஷ்னு கீழே இருக்கலாம், மேபி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மேலு ஃபீமேல்னு இருக்குது, ஸ்பீடு என்ன ஸ்பீடில் பேசணுன்னு இருக்குது. உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன், இதை பூனை பற்றின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பசங்க பார்க்குறதோட ஒரு கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு இன்னொரு ஃபீமேலோட வாய்ஸ் கொடுத்தா என்னடா இது இவன் ஏன்டா பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு இது வரலாம், ஒரு கிளாஷோ ஒரு ஈகோ வரலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு மேல் வாய்ஸ் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மேல் வாய்ஸ் கொடுத்தோன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஒரு சைக்காலஜிக்கல் கேம் இருந்தால் தான் வந்துட்டு ஷார்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நான் அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீ பெரிய ஆளாகிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போட்டேன், எனக்கு யூஸ் போகலை. பட் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் நம்ம என்றைக்கு நம்ம வந்துட்டு குவிட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம லூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் என்ன நடந்தாலும் அது பேர் லூஸிங்கே கிடையாது. நான் அது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன், வியூஸ் போகலை, அது பேர் நான் தோத்துட்டேன்ற அர்த்தம் கிடையாது. இன்னும் நான் குவிட் பண்ணலை, நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட மாட்டேன் நீ குவிட் பண்ணலை. குவிட் பண்ணுறப்ப தான் லூஸ் பண்ணுறதா அர்த்தமாகும். ஸோ பேசிக்காக அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம pictory.aiலையும் பார்க்கறது கொண்டு ChatGPTயில் பார்க்குறது. ChatGPTயில் பார்க்குறது நிறைய இருக்குது, பட் pictory.aiல அவ்வளோதான் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா 7 மினிட்ஸ் காட்டுவோம், பட் 7 மினிட்ஸில் ஆகாது, சீக்கிரமாக முடிஞ்சோடனே உங்களுக்கு மெயிலுமே வந்துடும். இந்த மாதிரி உங்களோட இது கம்பைல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு மெயில் வரும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ இதில் என்ன போடலாம், நான் ChatGPT பற்றி போடுவா இல்லை யூடியூப்பில் எப்படி வீடியோ பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறதுன்னு நான் போடுவான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு எதுவுமே இழுக்க விரும்பல. மறுபடியும் போய்ட்டு ஒரு யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு நான் அதை பற்றி பேச போனால் இன்னொரு 20 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், உங்களுக்கு ரொம்ப காண்டாகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் கமெண்ட் மட்டும் போங்க. நான் வந்துட்டு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ChatGPTயா இல்லை யூடியூபா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட பார்க்குறேன். இப்போ கண்டிப்பாக போடுவேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இப்போ நீங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணுறதுக்குலாம் நான் ஹெசிடேட் பண்ணிருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது வீடியோ போட என்ன பண்ணட்டும் கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூடியூப்பில் இருக்குன்றது. உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வேறு யாரோ ஒரு நல்ல க்ரியேட்டரோட வீடியோஸ் கூட போய் பார்த்து கற்றுக்கோங்க. அவங்க சொல்கிறது புரியலன்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எல்லாருமே 24க்குள்ளே பணக்காரங்களாகிறோம்.